அத்தியாயம் 58 வலுவான எதிரி. அவர்கள் தங்கள் நுட்பங்களையும் சக்தியையும் வெளிப்படுத்தி இறுதியில் உங்களால் தோற்கடிக்கப்படுவதற்கு முன்பு வாய்ப்பு கிடைக்காததால் மட்டுமே அது நடந்தது. தான் எதிர்கொண்ட மக்கள் ஏன் மிகவும் பலவீனமாக இருந்தனர் என்ற மிருதனின் கேள்வியைக் கேட்ட பிறகு ரூபன் அவருக்கு விளக்கினார். அதனால்தான். மிருதன் புரிந்து கொண்டு முணுமுணுத்தான். ஒரு கணம் கழித்து அவன் அலட்சியமாக கூறினான், ஆனால் அப்படியிருந்தும் அது என் தவறு அல்ல. அவர்கள் தங்கள் நுட்பங்களை பயன்படுத்துவதற்கு முன்பே நான் அவர்களை தோற்கடித்தேன். அவர்களின் சொந்த தவறுகள்தான். ஏனெனில் ஒரு உண்மையான போரில் நிச்சயமாக மரணத்தை மட்டுமே குறிக்கும் என்பதால் அவர்களின் நுட்பங்களை சரியான நேரத்தில் பயன்படுத்த முடியாமல் போனது. எதிராளியும் அதை ஒப்புக்கொள்கிறார். அதனால்தான் இவரின் ஆசிரியர் இவரை உங்களுடன் சண்டையிட விரும்பினார். இவரின் வாள் நுட்பங்களை உங்கள் வலிமையின் அளவுள்ள ஒருவரிடம் சோதித்துப் பார்த்து உங்களை தோற்கடிப்பார் என்று நம்பினார். ரூபன் மிருதனிடம் சொல்வதற்கு முன்பு அவனது கூற்றை ஒப்புக்கொண்டார். இதைக் கேட்ட மிருதன் ஆச்சரியப்பட்டு ஆர்வமுள்ள குரலில் கேட்காமல் இருக்க முடியவில்லை. நீ என்னை தோற்கடிப்பதில் மிகவும் நம்பிக்கையுடன் இருப்பதால் மெய்நிகர் சண்டை அமைப்பில் உன் தரவரிசை மிக உயர்ந்தது என்று அர்த்தம். உன் பலமும் மிகவும் கணிசமானது. அதை மனதில் கொண்டு நான் கேட்க விரும்புகிறேன், நீ இப்போது எவ்வளவு வலிமையானவன்? மிருதனின் கேள்வியைக் கேட்ட பிறகு ரூபன் சிறிது நேரம் யோசித்துவிட்டு, இவரின் பலம் அதிகமாகவோ அல்லது குறைவாகவோ உங்களைப் போலவே இருக்க வேண்டும் என்று பதிலளித்தார். இல்லை, நான் சொன்னது உங்கள் சாகுபடியின் உண்மையான பகுதியைத்தான். நீங்கள் ஏற்கனவே கவனித்திருக்கலாம். என்னுடைய முதன்மை ஆற்றல் மந்திர சக்தி. நீங்கள் ஒரு சாகுபடியாளராகத் தோன்றியதால் நீங்கள் ஆன்மீக ஆற்றலை வளர்த்துக் கொள்ள வேண்டும். எப்படியிருந்தாலும் குறிப்புக்காக உங்கள் சாகுபடியின் பகுதியை நான் அறிய விரும்பினேன். அதுதான் உன் காரணம். அப்படியானால் இவர் தற்போது 4வது வட்ட மந்திரவாதி அல்லது 4வது தரவரிசை மந்திர வீரருக்குச் சமமான ஸ்பிரிட் கிராண்ட் மாஸ்டர் ராஜ்யத்தில் இருப்பதாகச் சொல்லத் தயங்குவதில்லை. அவரது முந்தைய கேள்விக்கான காரணத்தைக் கேட்ட பிறகு ரூபன் மிருதனிடம் கூறினார். அவரது பதிலைக் கேட்டதும் மிருதன் உடனடியாக சிறிது நேரம் தனது வார்த்தைகளைப் பற்றி யோசித்துவிட்டு பின்னர் முணுமுணுத்தார். சரி, அதனால் நமக்கு ஓரளவுக்கு அதே அளவிலான பலம் இருக்கிறது. இந்த விஷயத்தை புறக்கணித்து பெருமூச்சு விட்டுவிட்டு, அப்போ ஆரம்பிக்கலாமா? ஆனா நான் ஒரு பலவீனமானவ மாதிரி நடத்தப்படுவது பிடிக்காதுன்னு உனக்கு தெரியப்படுத்துறேன் என்றான். மிருதன் பேசி முடிப்பதற்குள் திடீரென்று அவன் முகத்தில் கூர்மையான வலி ஏற்பட்டது. ஏதோ ஒரு நேரத்தில் எதிராளி ஏற்கனவே தங்கள் தாக்குதலை கட்டவிழ்த்துவிட்டனர். மிருதனின் முகத்தில் காயம் ஏற்பட்டது. மிருதன் தனது கன்னத்தில் வழிந்த இரத்தத்தைத் துடைத்துவிட்டு பின்னர் எச்சரிக்கையான ஆனால் பயந்த முகபாவத்துடன் அதை பார்க்கத் தொடங்கினார். அட பாவி, அவன் இப்போ என்ன பண்ணான்? அந்த வெளிச்சப் பிரகாசம் என்ன? அது ரொம்ப வேகமாயிருந்துச்சு. எனக்கு நேரத்துக்கு எதிர்வினையாற்ற முடியல. எதிராளியின் அலட்சியமான தோற்றத்தை நடுக்க உணர்வுடன் உற்றுப் பார்த்தபடி மிருதன் உள்ளுக்குள் அலறினான். போட்டியாளர்களில் அவருக்கு இந்த முன்னோடியில்லாத பயத்தை ஏற்படுத்திய முதல் நபர் இவர்தான். மிருதனின் குழப்பமான முகபாவனையை பார்த்து ரூபன் அவனுக்கு விளக்கினார். அது இவரின் வாள்குய். இவரின் அதிர்ஷ்டத்தின் காரணமாக இவர் ஏற்கனவே வாளின் குயில் ஒரு சிறிய சாதனையைப் பெற்றிருந்தார். எனவே இவர் அவனை போன்ற வலிமை கொண்ட பெரும்பாலான மக்களை விட மிகவும் வலிமையானவர். பின்னர் அவர் அன்புடன் சிரித்துவிட்டு தொடர்ந்தார். அதனால்தான் நீங்கள் முதலில் தாக்க வேண்டும் என்று இவன் பரிந்துரைத்தபோது எதிராளி உங்களை இழிவாகப் பார்க்கவில்லை. எதிராளி ஏற்கனவே கூறியது போல் எதிராளி ஏற்கனவே உங்கள் போர் முறையை பார்த்திருந்தான். எனவே இந்த சண்டையை நியாயப்படுத்த இந்த சண்டை தாக்குவதற்கு முன்பு நீங்கள் முதலில் தாக்க வேண்டும். ஏதோ காரணத்திற்காக இப்போது அவருடைய விளக்கத்தைக் கேட்டதும் மிருதன் திடீரென்று குளிர்ந்த வியர்வையில் மூழ்கினார். ஏய், அது உண்மையிலேயே ஆபத்தானது. அந்த குளிர்ச்சியான ஆனால் கூர்மையான வெளிச்சம் இப்போது காற்றையே வெட்டுவது போல் தோன்றியது. அது வெறும் வாள் என்று நீங்கள் என்னிடம் சொல்கிறீர்களா? இந்த முறை நான் எப்படிப்பட்ட அசுரனை எதிர்கொள்கிறேன்? அது அவருடைய உள்ளார்ந்த திறமை என்று நான் நினைத்தேன். ஆனால் அது அவருடைய வாள் சாதனை மட்டுமே என்று மாறிவிடும். அவருடைய வலிமை நிலையில் உள்ள ஒருவர் ஏற்கனவே இந்த அளவிலான வாழ்வீச்சுத் திறனை அடைவது சாதாரணமா? மிருதன் நம்பிக்கையற்ற முகபாவத்துடன் அமைதியாக யோசித்தான். இந்த நேரத்தில் சிறிது நேரம் யோசித்த பிறகு மிருதன் திடீரென்று ஏதோ உணர்ந்தான். பின்னர் அவனது முகபாவங்கள் உடனடியாக தீவிரமாக மாறியது. இந்த வாள் ஊவை நான் தோற்கடிக்க வேண்டுமென்றால், இல்லை, இந்த ரூபன் நான் என் சவாலை தொடங்கிய பிறகு வந்த மற்ற வீரர்களைப் போல எதையும் பின்வாங்காமல் என் எல்லா திறன்களையும் திறம்படவும் பயன்படுத்த வேண்டும்.
இப்போது செயல்படுத்தப்பட்ட வாள்குய் தாக்குதலுடன் ஒப்பிடும்போது இந்த நபர் வேறு மட்டத்தில் இருப்பதாக தோன்றியது. எனவே நான் என் முதல் தாக்குதலை பயன்படுத்தி அவரை தடுத்து நிறுத்தாமல் சோதிப்பேன். பின்னர் அடுத்த நடவடிக்கையைப் பற்றி யோசிப்பதற்கு முன்பு அவர் அதற்கு எவ்வாறு எதிர்வினையாற்றுகிறார் என்பதை பார்ப்பேன். அந்த எண்ணத்தை மனதில் கொண்டு மிருதன் பின்னர் தனது வாயைத் திறந்து, இந்த விஷயத்தில் நீங்கள் மிகவும் பிடிவாதமாக இருப்பதால் நான் இனிமேல் பணிவாக இருக்க மாட்டேன், முதலில் உங்களை தாக்க மாட்டேன் என்று ஒரு பணிவான தொனியில் பேசினான். அப்படித்தான் இருக்க வேண்டும். இறுதியாக தனது ஆலோசனையை ஏற்றுக்கொண்டதில் ரூபன் மகிழ்ச்சியடைந்தார். போம். ரூபன் தனது அறிக்கையை முடித்த பிறகு திடீரென்று மிருதன் தனது கேல் ரைடிங் திறமையை முழுமையாக செயல்படுத்தியபோது தரையில் உதைத்தான். சுற்றியுள்ள காற்றின் நீரோட்டங்களைக் கட்டுப்படுத்தியதால் அவன் உடனடியாக தனது இடத்திலிருந்து மறைந்துவிட்டான். பின்னர் ஒரு கணம் கழித்து அவன் திடீரென்று ரூபனின் முன் வந்து, எந்த தயக்கமும் இல்லாமல், அந்த நேரத்தில் எதையும் பின்வாங்காமல் தனது மந்திர சக்தியால் நிரப்பப்பட்ட முஷ்டியை அவர் மீது வீசினான். ஒரு கணம் கழித்து பேன் மோதலுக்குப் பிறகு ஒரு பெரிய தாக்க சத்தம் எதிரொலித்தது. இதனால் காற்றில் கண்ணுக்குத் தெரியாத அலைகள் தோன்றின. இருப்பினும் இதையெல்லாம் மீறி மிருதனின் நுட்பத்தின் தாக்கத்தால் ரூபன் ஒரு படி கூட பின்னோக்கி நகரவில்லை. ஏனெனில் அவர் அமைதியாக அதே நிலையில் தனது வாளை முன்னால் சுழற்றிக் கொண்டு நின்றார். மிருதனின் தாக்குதலைத் தடுக்க அதை பயன்படுத்தியது போல் தோன்றியது. மறுபுறம் தாக்குதலைத் தொடங்கியவர் மிருதன்தான் என்றாலும் அவன் சில படிகள் பின்னோக்கித் தள்ளப்பட்டான். இந்த நேரத்தில் ரூபன் திடீரென்று பாராட்டி பேசினார். என்ன ஒரு சுவாரஸ்யமான முஷ்டி நுட்பம்! எனவே இது ஒருவர் நினைத்தது போலவே இருந்தது. இந்த முஷ்டி நுட்பம் துளைகள் வழியாக உடலுக்குள் ஒரு கண்ணுக்குத் தெரியாத சிற்றலை போன்ற அதிர்ச்சி அலையை அனுப்புகிறது. இதனால் எதிராளிக்கு உள் சேதம் ஏற்படுகிறது.